ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைக்காய் வச்சு வடை பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வாழைப்பூ வடை பார்த்துருப்போம், மெது வடை பார்த்துருப்போம், மசாலா வடை பார்த்துருப்போம். இப்போ வாழைக்காய் வச்சு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு வாழைக்காய் வேக வைக்க போகிறோம். நான் ஒரு பெரிய வாழைக்காவை எடுத்திருக்கேன், 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வாழைக்காவாக இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோங்க. இது இப்போ வேகட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. வெந்ததுக்கப்புறமா காட்டுறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும் வாழைக்காய். இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வடைக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் துவரம்பருப்பு கூட எடுத்துக்கலாம். அதை நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் வெறும் பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். குறப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, இல்லைன்னா வடை எண்ணெய் குடிக்கும். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன்னு அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்சிங் பவுலில் வாழைக்காவை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருந்துச்சுன்னா தோல் ஈஸியாக உரிக்க வரும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இவ்வளோ ஈஸியாக உரிக்க வருதுன்னு. இப்போ தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம கையாலே மேஷ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் விஸ்க் வச்சு அப்படியே அமுக்கி எடுத்துருக்கேன். இப்போ அதில் நம்ம கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பூண்டு பல்ல சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலையை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணிலாம் சேர்க்க வேணாம். நம்ம பருப்பு அரைக்கும் போது லைட்டாக தண்ணி சேர்த்துருப்போம்ல, அதனால தண்ணி இருக்கும், அதே தண்ணியே போதும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணியே இல்லாமல் இருந்துச்சுன்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க, இல்லைனா வடை எண்ணெய் குடிக்கும். நான் தண்ணியே சேர்க்கலை, எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நல்லா இது ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ வடைக்கு மாவு தயாராகிட்டு இப்போ வடை செஞ்சிடலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து அதை அப்படியே கையில் வச்சு தட்டினீங்கன்னா அப்படியே வடை மாதிரி வந்துடும். இப்போ நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுருங்க. நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே செய்கிறேன். உங்கள்கிட்ட 2 செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா வேகும், இல்லைனா வெளியில் மட்டும் தான் வெந்திருக்கும், உள்ளே வேகாது. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இது பபிள்ஸ் ஃபுல்லாக அடக்கிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இப்போ லைட்டாக திருப்பி விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு, இப்போ இன்னொரு பக்கம் வேகணும்ல, லைட்டாக திருப்பி விடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வடை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுருங்க. சுத்தமாக எண்ணெயே குடிக்காது. நான் எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 1 கப் டீயோட இந்த வடையை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.